இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப வண்ணமயமாக கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படி தான் சொல்லணும். சுட சுட சாதத்துக்கு கூட சிறுகீரை துவரம்பருப்பு போட்டு கடையல், சுரக்காய் தவா ஃப்ரை, அப்புறம் பசுந்தயிர். சாப்பாடு வந்து சமையல் நம்ம எப்படி ரசித்து செய்கிறோமோ பொறுமையாக, அதே மாதிரி கணவருக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ நம்ம பொறுமையாக எப்படி பரிமாறுறோமோ, நம்மளும் அந்த மாதிரி ரிலாக்ஸாக கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச சீரியலோ இல்லை பாட்டோ வச்சு படமோ வச்சு ரிலாக்ஸாக சாப்பிட்றது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப ரசிப்பேன். இந்த காஞ்ச மிளகா வந்து நீங்கள் இந்த எண்ணெய் உள்ளே இருக்கும் இல்லையா, அதை பிழிஞ்சு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி மிளகாவை தூக்கி போட்டுறக்கூடாது, ஒரு கடி சாப்பாடு கூட கச்சி சாப்பிடும்போது அது தனி ருசி தான். இந்த சுரக்காய் ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி. சுரக்காவை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிண்ணத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், சீரகத்தூள், சீரகம், சால்ட்டு, கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு இதை பெரட்டி நல்லா தோசை தவாவில் போட்டு வறுத்து எடுத்துடணும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு அரை தான் வந்து அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 5 மணி நேரம் ஊறணும். புழுங்கரிசி 1.5 கப், அரை கப் பச்சரிசி, கடலைப்பருப்பு, மூக்கடலை, முழு பச்சைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது எல்லாமே ஒரு 5 மணி நேரம் ஊறணும். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் முருகருக்கு வந்து விளக்கேற்றியாச்சு. எனக்கு கிருத்திகை வேறு, மனசார வந்து விளக்கேற்றி வந்து சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு கடவுள்லேயே பார்த்திங்கன்னா முருகர் என்னோட ரொம்ப ஃபேவரட். அதேமாரி முருகர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படின்றது சொல்லுங்கள். இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அரிசி வந்து நல்லாவே ஊறி இருக்குது. மிக்ஸி நல்ல கிரைண்டரில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகும், 1/4 ஸ்பூன் அளவு சீரகமும் போட்டு அதில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச இந்த மாவு கலவையில் துருவின தேங்காய், அப்புறம் வாழைப்பூ வந்து கிள்ளி லைட்டாக வேக வச்சு அரைச்சாதே இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, நிறைய பெருங்காயத்தூள், அரைச்ச காஞ்ச மிளகா விழுது, அப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி கடுகு கூட தாளித்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அடை வந்து ஊற்றி பாருங்கள். முக்கியமாக அடை மாவு புளிக்கவே கூடாது. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக விட்டு அடை சுடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வாழைப்பூ, சின்ன வெங்காயம் இது கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது அடை வந்து சும்மா அட்டகாசமாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ரொம்ப ப்ரோட்டீன் ஹெல்த்தியான ஒரு டின்னர் தான் இது. வாழைப்பூ சேர்த்து செய்யும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. காலைக்கு டிஃபனுக்கும் வந்து நான் இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் நாளைக்கு சமையலுக்கு தேவையான கீரை வந்து கிள்ளி வைக்கணும். நாளைக்கு கீரை வந்து பொரியல் பண்ண போகிறோம். வாழைப்பூவும் வந்து கிள்ளி வச்சிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. என்னோட மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோட ரொட்டீன் எனக்கு இப்படி தான் போச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.